శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల పురాణ పురుష గోవింద శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి 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 దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి దేవకీ సుత దేవ వామన గోవింద గోప గోపీనాథ శ్రీహరి గోవర్ధన ధర గోకుల పాలక గోవర్ధనధర గోకుల పాలక దేవేశాధికతే నమో 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 శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి సామజావన సారంగపాణి వామన కృష్ణ వాసుదేవ శ్రీహరి రామనామ నారాయణ విష్ణు రామనామ నారాయణ విష్ణు దామోదర శ్రీధర నమో 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 శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి పురుషోత్తమ పుండరీకాక్ష గరుడధ్వజ కరుణానిధి శ్రీహరి చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ చిరంతనాచ్యుత శ్రీ వెంకటేశ నరమృగదే నమో 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 శ్రీహరి నిత్య శేషగిరీశ మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి శ్రీహరి నిత్య శేషగిరీశ
మోహనాకార ముకుంద నమో శ్రీహరి. ஓம் நமோ நாராயணாய. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷாம் வீதாங்கரே சமஸ்வத்வம் சமஸ்வத்வம் சேஷசைல சீகாமணே. பக்தர்களே, சேஷசைல வாசனான திருவேங்கடமுடையானின் பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரம்மோற்சவத்தில் 2ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் சிறிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த சேஷகிரி வாசனை தரிசித்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை மன்னிக்கும்படி கேட்டு அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் மேற்பார்வையில் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் உள்ள ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆலயம் வந்த பிறகு நமது திருமலையில் திருவேங்கடத்தை எம்பெருமானுக்கு ஸ்ரீ வைகானச ஆகமப்படி நடைபெறும் அத்தனை உற்சவங்களும் விசேஷங்களும் இங்கும் நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்துள்ளார்கள். அதன்படி இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது வருடாந்திர பிரம்மோற்சவம். வேண்டிய வரம் தரும் வெங்கடேசன் இதோ நம்மை தேடி வரும்போது பக்தர்களாகிய நமக்கு ஏது குறை? நாம் இருந்த இடத்திலிருந்தே இதோ இந்த உற்சவாதிகளை காண வழிவகை செய்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது திருமதி டி.கே. லட்சுமி கிருஷ்ண சுவாமி. பக்தர்களே, ஒரு காலை மடித்துக் கொண்டு திருக்கரத்தில் புல்லாங்குழலோடு கொண்டையில் மயிர் பீலியோடு வேணுகோபாலனாக தரிசனம் தரும் எம்பெருமான் துவாபரயுக கண்ணன் நானே இந்த கலியுகத்தில் இதோ இப்போது கல்யாண வெங்கடேஸ்வர பெருமானாக எழுந்தருளி உள்ளேன் என்று நமக்கெல்லாம் காட்டிக் கொடுக்கிறார் அந்த எம்பெருமான். ஆகவேதான் நம்மாழ்வார் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கும் தென்னிறை சுனைநீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவர் ஈசனே என்று திருவாய்மொழியில் எம்பெருமானை குறிப்பிட்டு பாடுகிறார்.
பக்தர்களே, மீண்டும் வர்ணனைக்கு வருவோம். ஆண்டாள் பிராட்டியும் தனது நாச்சியார் திருமொழியில் கண்ணன் என்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனே என்று பாசுரமிட்டிருக்கிறாள். கருத்த மாமலை போன்ற அந்த எம்பெருமான் இதோ வேணுகோபாலனாக நமக்கு சின்ன சேஷ வாகனத்தில் தரிசனம் தருகிறார். கைங்கரிய பரரான ஆதிசேஷனை பெரிய சேஷ வாகனம் என்றும், சர்ப்பங்களில் சிறந்தவரான வாசுகியை சின்ன சேஷ வாகனம் என்றும் கூறுகிறார்கள். ஆதிசேஷனுக்கு 7 தலைகள் என்றால் வாசுகிக்கு 5 தலைகள். கஸ்யப மகரிஷிக்கு 2 மனைவிகள். முதல்வள் வினதை, 2ஆம் அவள் கத்ரு. வினதையின் புதல்வன் கருடன் என்பதும் கத்ருவின் புதல்வர்கள் சர்ப்பங்கள் என்பதும் நமக்கு தெரிந்த விஷயமே. இதில் கத்ருவுக்கு எப்போதுமே மனதில் ஒரு சங்கட்டமாம். கஸ்யப மகரிஷிக்கு தன்னை விட மூத்தவளான வினதையின் மேலில்தான் அபிமானமும் மரியாதையும் அதிகம் என்கிற எண்ணத்தில் எப்படியாவது வினதையை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற வெறியோடு சமயத்தை எதிர்பார்த்திருந்தாளாம். கஸ்யப மகரிஷி யாத்திரை சென்ற சமயத்தில் வேண்டுமென்றே வினதையோடு ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பித்தாளாம். அதன் முடிவில் தேவேந்திரனின் குதிரையான ஊர்சிரவஸ் வெண்மை நிறம் கொண்டது என்று வினதை சொல்ல, அதன் வால் கருமை நிறம் கொண்டது என்று வாதித்தாளாம் கத்ரு. முடிவில் மறுநாள் காலை அந்த குதிரை சமுத்திரக்கரையில் உலா வரும்போது சோதித்து பார்க்கலாம் என்றும், இதில் யாருடைய வாக்கு உண்மையாகிறதோ அவளுக்கு இன்னொருத்தி அடிமையாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மறுநாள் காலை இருவரும் சென்று பார்த்தபோது குதிரையின் வால் கருமை நிறத்தில் தோற்றமளிக்க வினதை கத்ருவுக்கு அடிமையானாள். ஆனால் கத்ரு ஜெயித்தது சூழ்ச்சியால். தனது குமாரர்களான கருமை நிற சர்ப்பங்களை அந்த குதிரையின் வால் முழுவதும் ஒரு துளி கூட இடைவெளி இல்லாமல் சுற்றி கொள்ளச் சொல்ல அந்த வால் கருமை நிறமாக காட்சியதாம். பின்னால் இந்த செயலை அறிந்து கொண்ட வினதையின் புதல்வரான கருடன் சர்பஜாதி முழுவதையும் அழித்துவிட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை குறித்து யாகம் செய்ய சர்ப்பங்களை ஒவ்வொன்றாக அந்த ஹோமத்தீயில் இருந்து சாம்பலாக்கினாராம். அந்த சர்ப்பங்களில் மூத்தவரான வாசுகி தனது தாயின் வஞ்சகத்துக்கு பரிகாரமாக தன்னையே பலி கொடுக்க தீர்மானித்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வேண்டி தவமிருக்க, தேவர்களும் அசுரர்களும் மந்தரமலையை மத்தாக்கி பார்க்கடலை கடைய முற்படும்போது அதை கட்டும் நாணாக, அதாவது கயிறாக தன்னையே தந்ததாம். கடைய 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 வாசுகியின் உடலில் இருந்து இரத்தம் பெருகியதாம். இருந்தும் வாசுகி பின்வாங்கவில்லை. இந்த உதவிக்காகவே எம்பெருமான் வாசுகிக்கு உயிர் பிச்சை அளித்ததோடு கருடனிருந்து காப்பாற்றி இதோ இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் அந்த வாசுகி கேட்டபடி வாகனமாக கொண்டு எழுந்தருளியுள்ளார். பக்தர்களே, கைங்கரியப்பரரான ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியங்கள் எத்தனையோ. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையா மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம், திருமார்க்கரவு என்று ஆழ்வார் பாசுரமிட்டபடி ஆதிசேஷன் செய்து வருகிறார். இந்த கலியுகத்தில் எம்பெருமான் அச்சார் ரூபியாக நின்ற கோலத்தில் தரிசனம் தர மலையாக படர்ந்ததோடல்லாமல் எம்பெருமானின் நித்திய கல்யாண உற்சவத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க இருக்கும் ரட்சைகளிலும் ஆவணமாகி எம்பெருமான் திவ்ய சௌந்தரியத்திற்கு எந்த விதமான இது திருஷ்டியும் வராமல் இருக்க காப்பாக பயன்படுகிறது நமக்கு தெரிந்த விஷயமே. ஆனால் இந்த வாசுகி என்கிற சர்ப்பம் எம்பெருமானுக்கு எந்த விதமான கைங்கரிகளும் செய்யவில்லை. ஆனால் சமுத்திர மதன காலத்தில் அமிர்தத்தை கடைய கயிறாக பயன்பட்டதல்லவா? எம்பெருமானுக்கு பிரியமான அந்த தேவர்களின் காரியத்தில் வாசுகி செய்த உதவிக்கு பிரதியாகத்தான் பகவான் பிரம்மோற்சவ சமயத்தில் சின்ன சேஷ வாகனமாக தன்னை தாங்கும் பாக்கியத்தை வாசுகிக்கு அளித்துள்ளார். பக்தர்களே, பகவானுக்கு சந்தோஷமே அவருக்கு கைங்கரியம் பண்ணுவதை விட தன்னுடைய பாகவதோத்தமர்களுக்கு கைங்கரியம் பண்ணுவதை வசத்தியாக நினைப்பதுதான். அந்த வகையில் புண்ணியம் செய்துவிட்டது இதோ வாசுகி எனும் இந்த சர்ப்பம்.
அன்று பாரத போரின் முதல் நாளில் அர்ஜுனனின் தேர்க்கட்டிலில் நின்று கொண்டு கலங்கி நின்ற பாண்டவ இளவலுக்கு கீதையை உபதேசித்தார் ஸ்ரீ கிருஷ்ணன். சிருஷ்டியின் மிக உன்னதமான தன்மை எதனிடம் உள்ளதோ அதுவாக நான் இருக்கிறேன் என்று சில உதாரணங்களை உரைத்தார். ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ருத்ரர்களில் சங்கரன், வசுக்களில் அக்னி, பாண்டவர்களில் அர்ஜுனன், தேவரிஷிகளில் நாரதர், மகாவீரர்களில் ஸ்ரீராமன், சேனாதிபதிகளில் ஸ்கந்தன், மகரிஷிகளில் பிருகு, மிருகங்களில் சிம்ஹம், பட்சிகளில் கருடன், நாகங்களில் அனந்தன், சர்ப்பங்களில் வாசுகி என்று இப்படி பலவிதமாக தன்னை குறிப்பிட்டிருக்கிறார். ஆக மொத்தத்தில் சர்ப்பங்களில் நான் வாசுகி என்று பெருமைப்பட்டு உள்ளார் அல்லவா? भवहर मुकुन्द माधव गरुडगमन पङ्कजनाभा परमपुरुष भवबन्ध विमोचन परमपुरुष भवबन्ध विमोचन
நாகச்ச அஸ்மி நாகானாம் சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி என்பதற்கேற்ப நேற்றிரவு ஆதிசேஷனை வாகனமாக கொண்ட எம்பெருமான் இதோ இப்போது வாசுகியை வாகனமாக கொண்டு வீதி உலா வருகிறார். எம்பெருமானுக்கு தான் படைத்த அனைத்த ஜீவராசிகளும் சமமே. ஆகவேதான் பிரம்மோற்சவத்தில் வீதி உலா வரும்போது கூட நாகம், சர்ப்பம், சிம்மம், அம்சம், கல்பக விருட்சம், கருடன், யானை, ஆஞ்சநேயர், சூரியன், சந்திரன் என்று எந்த பேதமும் இல்லாமல் அவர்களின் கைங்கரியங்களை ஏற்றுக்கொள்கிறார். இவ்வளவு ஏன் மனித ஜாதியில் கூட இதோ இந்த பக்தர் கூட்டத்தில் ஆண், பெண், பணக்காரர், ஏழை என்று எந்த பாகுபாடும் பார்ப்பதில்லையே. அதோ எம்பெருமான் வாகனத்துக்கு முன்னே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் கோலாட்டம் போட்டுக்கொண்டும் செல்லும் அந்த குழந்தைகளின், அந்த பக்தர்களின் கைங்கரியங்களை மந்தகாச புன்னகையோடு ஏற்றுக்கொள்கிறார் அல்லவா எம்பெருமான். பாயும் நீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயர் சீர் முடியும் தேசும் அடியேதற் ககலலாமே. இது தொண்டடிப்படியாழ்வாரின் திருமாலை பாசுரம். அந்த திருமாலான ஸ்ரீ ரங்கநாத பெருமான் சேஷனில் பள்ளி கொண்டிருந்தாராம். அவரது வடிவழகை இவ்வாறு பாசுரமிட்டிருக்கிறார். அதே ரங்கநாத பெருமான் நமது திருமலையில் ரங்கநாயகி மண்டபத்தில் சுமார் 40 வருட காலம் சயனித்திருந்ததை இப்போது நினைவு கொள்வோம். பக்தர்களே, அன்று சயனித்திருந்த அந்த எம்பெருமான் இதோ இங்கே நின்ற கோலத்தில் சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளி நம்மை எல்லாம் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். தேவர்களும் அசுரர்களும் சாவா மருந்தை வேண்டி மந்தரமலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்ததை ஆழ்வார் குறிப்பிடுகிறார் பாருங்கள் தனது பெரிய திருமொழியில். நீழ்நாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்து அமுதம் கொண்டு வந்த பெம்மானை பூனார மார்வனை புல்லோரும் பொன்மலையை காணாதார் கண் என்னும் கண்ணல்ல கண்டோமே என்று போற்றுகிறார். இதையேதான் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் குரவை கூத்தில் பெண்கள் ஆடி பாடும்போது வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி கடல்வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கிய கை யசோதையின் கடை கயிற்றால் கட்டுண்ண கை மலர்க்கமல உந்தியாய் மாயமோ மருட்கைத்தே என்று அந்த வாசுகியை சின்னசேஷன் என்று குறிப்பிட்டிருவதோடு அல்லாமல் அதோ அந்த அழகை அழகாக தன்னுடைய பாசுரத்தால் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களே, அந்த எம்பெருமானை இப்போது நாம் இந்த சின்னசேஷ வாகனத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். அந்த எம்பெருமான் திருக்கல்யாண கோலத்திலேயே எப்போதும் இருப்பாராம். அன்று நாராயணவனத்தில் ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்து கொண்ட பின்னர் தொண்டவாடா என்னும் இடத்தில் அகஸ்தியர் ஆசிரமம் இருந்தபோது அங்கே தரிசித்து திருமலைக்கு செல்லும் முன்பாக ஆசி வாங்க வந்தார்களாம். அப்போது அகஸ்தியர் 6 மாத காலத்திற்கு புதுமண தம்பதிகள் மலை ஏறக்கூடாது, ஆகவே இந்த திருத்தலத்திலேயே இருந்து நீ தரிசனம் தர வேண்டும், தாயாரோடு தாம்பத்தியம் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டபடி இதோ இந்த சீனிவாச மங்காபுரத்தில் கல்யாண வெங்கடேஸ்வரராக கன்னத்தில் திருஷ்டி பொட்டோடு ஸ்ரீ பத்மாவதி தேவியோடு நமக்கு தரிசனம் தருகிறார் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள். பக்தர்களே, சாதாரணமாக அலமேலு மங்காபுரம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். திரு ஸ்ரீனிவாசர் இருப்பது சீனிவாசபுரம் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் இங்கே எம்பெருமானும் தாயாரும் சேர்ந்திருப்பதன் காரணமாக இவர்கள் இருவர் திருநாமங்களும் சேர்ந்து சீனிவாச மங்காபுரம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சீனிவாச மங்காபுரத்தில் எம்பெருமானை சேவிப்பதற்கு நாம் எத்தனை பாக்கியம் பண்ணி இருக்க வேண்டும். சாதாரணமாக சொல்வார்கள், எம்பெருமானும் தாயாரும் சேர்ந்து இருக்கும் சேர்த்தியில்தான் எம்பெருமானிடம் பிரபத்தி பண்ண வேண்டும் என்று. ஆகவே அதன்படி பார்க்க போனால் இதோ நமக்காக இந்த சீனிவாச மங்காபுரத்தில் தாயாரோடு சேர்ந்து இருந்து நம்மையெல்லாம் அந்த எம்பெருமான் கடாட்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் செய்த பாக்கியமே பாக்கியம் அல்லவா? நமக்கு மலையேறும் சிரமத்தை கூட அந்த எம்பெருமான் வைக்கவில்லையாம்.
பக்தர்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானை இதோ இந்த சின்ன சேஷ வாகனத்தில் நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். சுவாமி தேசிகன் வரதராஜ பஞ்சகத்தில் அருளியபடி எம்பெருமான் வியூகத்தில் வாசுதேவனாம், சங்கர்ஷன, பிரத்யும்ன, அனிருத்தன் என்று பிரித்து கொண்ட போது தாயாரும் லக்ஷ்மி என்றும் கீர்த்தி என்றும் ஜயா என்றும் மாயா என்றும் தன்னை பிரித்து கொண்டு எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருந்தாளாம். கேசவன், நாராயணன், மாதவன் என்று பிரித்து கொண்டு போது கூட பிராட்டியும் தன் திருநாமங்களை அதே வகையில் பிரித்து கொண்டாளாம். எப்படி தெரியுமா? ஸ்ரீ, வாகீஸ்வரி, காந்தி என்று பிரித்து கொண்டு பகவானோடு கூடவே இருக்கிறாளாம். கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன் என்று பிரித்துக் கொள்கையில் கிரியா, சாந்தி, விபூதி என்று எம்பெருமானோடு உறைந்தாளாம். திரிவிக்கிரமன், வாமனன், ஸ்ரீதரன் என்று ஆகும்போது இச்சா, பிரீத்தி, ரதி என்று ஆகி எம்பெருமானோடு சேர்ந்தாளாம். ரிஷிகேசன், பத்மநாபன், தாமோதரன் என்று பிரிகையில் மாயா, தீ, மகிமா என்கிற திருநாமங்கள் பூண்டு பகவானோடு உரைகிறாளாம். இப்படியாக தாயார் எப்போதும் எந்நேரமும் எக்காலத்திலும் எம்பெருமானை விட்டு அகலவே இல்லையாம். நாகத்தனை உன்னரியாசனம், நாராயணனே உன் வாகனம். நாகத்தனை உன்னரியாசனம், நாராயணனே உன் வாகனம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே. பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே. மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே, மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே, கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே, கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே. கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாகத்தனை முன்னரியாசனம், நாராயணனே உன் வாகனம். சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பரமபதநாதன் கோலமுடன் பதவி தர வந்த தெய்வதமே. பரமபதநாதன் கோலமுடன் பதவி தர வந்த தெய்வதமே. அரவின் இசை கேட்கும் ஆரணமே, ஆனந்தமே பரிபூரணமே, ஆனந்தமே பரிபூரணமே. நாகப்பீடம் அமர் நாரணமே, யோக கோலம் தரும் சாகசமே. நாகப்பீடம் அமர் நாரணமே, யோக கோலம் தரும் சாகசமே. சுழலும் ஆழியுடன் சங்கம் கதையேந்தி அழகிய மணிமுடி ஒளியுடன் சுடர்விட உலவிடும் பெருமாளே, சுடர்விட உலவிடும் பெருமாளே. கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா 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 ஜெய ஜெய கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. நாகத்தனை உன்னரியாசனம், நாராயணனே உன் வாகனம். சேஷன் தலைகள் குடை
குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா. திருமகள் அமர கோலமுடன் செல்வமாய் பொழியும் மாதவனே, நிலமகள் அமர கோலமுடன் திருவருள் புரியும் கேசவனே, முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே, முக்திநாதனே மூலவனே முகுந்தனாகிய மாயவனே, தலைகள் ஏழுடன் அசையும் சேஷனடி, தலைகள் ஏழுடன் அசையும் சேஷனடி, பெருகிய கருணை முகிலென அமர்ந்து உலவிடும் பெருமாளே, அமர்ந்து உலவிடும் பெருமாளே. கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா. நாகத்தனை முன்னறியாசனம் நாராயணனே உன் வாகனம், நாகத்தனை முன்னறியாசனம் நாராயணனே உன் வாகனம், சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம், சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம், பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே, பெரிய சேஷ வாகனத்தில் அமரும் பரமநாத கருணை அழகு முகிலே, மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே, மறைப்பொருளாகிய கலியுக தெய்வமே, கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே, கலிவினை சாய்த்திடும் திருமலை வாசமே. கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்த கோவிந்த கோவிந்தா ஜெய ஜெய கோவிந்த கோவிந்த கோவிந்தா. நாகத்தனை உன் அரியாசனம் நாராயணனே உன் வாகனம், சேஷன் தலைகள் குடையாகிடும் உன் சேவை காண கோலாகலம். கோவிந்த கோவிந்த கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை இதோ சின்னசேஷ வாகனத்தில் நாம் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். நான் சற்று முன்பு குறிப்பிட்டது போல தாயார் எப்போதும் எந்நேரமும் எக்காலத்திலும் எம்பெருமானை விட்டு அகலவில்லையாம். திவ்ய தம்பதிகளின் சேர்க்கை அத்தனை புண்ணியமானது. இதைத்தான் சுவாமி நம்மாழ்வார் தனது திருவாய்மொழி பாசுரத்தில் அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலக மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழென்றெல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று எம்பெருமானின் வட்சஸ்தலத்தில் அகலாது வீட்டிருக்கும் தாயாரை முன்னிட்டுக் கொண்டு திருவேங்கடமுடையானிடம் சரணாகதி பண்ணினார். இந்த வகையில் தாயாரோடு எம்பெருமான் சேர்ந்து தாம்பத்தியம் பண்ணின இந்த சீனிவாச மங்காபுர சேத்திரம் எத்தனை மகிமையானது என்பதை பாருங்கள். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த திருத்தலம் இது. திருமலைக்கு செல்லும் முன்பாக எம்பெருமான் பக்தர்களுக்காக 2 வரங்கள் தந்தாராம். ஒன்று, திருமலைக்கு ஏறி வந்து என்னை தரிசிக்க இயலாமல் போகும் பக்தர்கள் இந்த சீனிவாச மங்காபுரத்தில் அர்ச்சாமூர்த்தியாய் எழுந்தருளியிருக்கும் என்னுடைய பிரதிபிம்பமான ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரை தரிசித்து தங்கள் குறைகளை தெரிவிக்கலாம். 2வது வரம், ஸ்ரீ பத்மாவதி தேவியை திருக்கல்யாணம் செய்த பின்னர் நாங்கள் இருவரும் இங்கே சேர்ந்து தங்கி இருந்தபடியால் திருமணம் தடைபட்ட
மேற்பட்டவர்கள் இங்கே வேண்டிக் கொண்டு தங்கள் பிரார்த்தனையை செலுத்தினால் அவர்களுக்கு வெகு சீக்கிரம் கல்யாணம் கூடும் என்றும் வரமளித்தாராம். ஆகவேதான் பக்தர்கள் இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரரை வேண்டிக் கொண்டு கல்யாண உற்சவம் செய்கிறார்கள். அதுவும் நாம் நமது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக எப்போதும் மாதத்தில் முதல் வார சனிக்கிழமை என்று தரிசிக்கிறோமே, அது பக்தர்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆதி காலத்தில் இந்த திருத்தலம் சித்தர்கூடம், சீனிவாசபுரம் என்று வழங்கப்பட்டிருந்ததாம். 1540 வருடம் தாளப்பாக்க அன்னமாச்சாரியாரின் சந்ததிகள் இங்கே ஒரு அக்ரஹாரத்தை ஏற்படுத்தி தாயாரின் திருப்பெயரையும் சேர்த்து சீனிவாச மங்காபுரம் என்று பெயரிட்டார்களாம். அன்னமாச்சாரியாரின் பேரரான சின்ன திருமலாச்சார் இந்த திருக்கோவிலை புதுப்பித்து பெரிய அளவில் திருப்பணிகள் செய்தாராம். 1967 வருடத்திலிருந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இந்த திருக்கோவிலை தங்கள் ஆதீனத்தில் எடுத்துக்கொண்டு திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு நடைபெறுவது போலவே ஸ்ரீ வைகானச ஆகமப்படி நித்திய பூஜைகள், நித்திய உற்சவங்கள், பிரம்மோற்சவங்கள் என்று வெகு விமரிசையாக நடத்தி வைக்கிறார்கள். ஆகா, அந்த அழகே அழகு. அந்த அழகை வர்ணிக்க நமக்கு வார்த்தைகளே இல்லை என்று சொல்லலாம். அந்த எம்பெருமானின் திருவடிவத்தை போற்றுகிறார் பாருங்கள். அடர்ந்து நீருண்ட கார்மேக மேனி, படர்ந்து நிற்கின்ற சுந்தர தோற்றம், தொடர்ந்து எழில்வாய்ந்த புயங்கள், உடன் மலர்ந்தோர் புன்னகை வதனம், தாமரையின் உள்ளிருக்கும் இதழொத்த கண்கள், காமுறுவோர்க்கு அமுதான புருவமும் பற்களும், பாமரரும் இன்புறவே அன்பான பார்வையும், யாமறியும் நகையெல்லாம் பூண்டதோர் தேகமும், பங்கயத்தின் நூலத்த மஞ்சற்பட்டாடையும், சங்கமும் சக்கரமும் கதையும் செந்தாமரையும், அங்கத்திலே ஒளிவீசும் மணிமாலையும், தோடும் கந்தரத்தில் துவங்கும் கௌஸ்துபமாம் ரத்தினமும், உரைக்கடல் மேல் தோன்றுகின்ற தங்கத்தின் கோடென்று திரைக்கடலின் தேவியரை தாங்கியதோர் திருமார்பும், கரையேற்றவே குழிந்து சுழல் போன்ற நாபியும், அறையிலே அணிந்திருக்கும் ஒளிவீசும் மேகலையும், ஆடியிலே செம்மலர் போல் சேவை தரும் சேவடி என்று எம்பெருமானின் ரூப லாவண்யம் இந்த ஸ்துதியில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களே, அந்த எம்பெருமானி இப்போது நாம் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா? சர்வாலங்காரான பூஷிதன் அந்த ஸ்துதியை இப்போது இந்த எம்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிப்போம். இதையேதான் சுருக்கமாக நம்மாழ்வார் மையார் கருங்கண்ணி கமல மலர்மேல் செய்யாள் திருமார்பினில் சேர் திருமாலும் வெய்யார் சுடராழி சுரி சங்கமேந்தும் கையன் என்று அழகாக பாசுரமிட்டிருக்கார். ஆகவே அந்த எம்பெருமான் இதோ இப்போது இந்த சின்ன சேஷ வாகனத்தில் உலா வந்து நம்மையெல்லாம் ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். பக்தர்களே, எப்போதும் ஒவ்வொரு எம்பெருமானுக்கும் ஒவ்வொரு மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறும். அதே போல புரட்டாசியில் நமது ஸ்ரீனிவாசனுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் போன்றே மாசி மாதத்தில் இதோ இப்போது நாம் கல்யாண வெங்கடேஸ்வரரின் பிரம்மோற்சவத்தை சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அதிகோ அல் அதிகோ ஸ்ரீ ஹரிவாசமு பதிவேல சேஷுல பட்டகல மயமு என்றார் அன்னமையா. இவர் தெலுங்கு பாஷையில் மகாகவி. திருவேங்கடமுடையானை போற்றி அவர் எழுதிய பாடல்கள் எத்தனையோ. அவர் மேற்சொன்ன பாடலில் எம்பெருமானான ஸ்ரீஹரியும் கைங்கரியப்பரரான ஆதிசேஷனும் சேர்ந்தே இருப்பதாக பாசுரமிட்டிருக்கிறார். அனவரதமும் எம்பெருமானுடைய இருந்து ஏதோ ஒரு வகையில் கைங்கரியம் செய்து கொண்டே இருப்பாராம் ஆதிசேஷன். சற்று முன் ஒரு பாடலில் கூட நாம் பார்த்தோம் அல்லவா? இவரை எம்பெருமானுக்கு உடன் பிறந்த சகோதரன் என்று கூட சொல்வார்களாம். திருப்பார்கடலில் எம்பெருமான் சயன கோலத்தில் யோக நித்திரை கொள்ளும் போது அவருக்கு மெத்தென்ற படுக்கை, வெயிலோ மழையோ காற்றோ எதுவும் அண்டாமல் இருக்க குடை,
10,000 கண்களால் எவரும் எம்பெருமானின் அருகே வர முடியாதபடி கண்குத்தி பாம்பு போல கண்காணித்துக் கொண்டே இருப்பாராம். அன்று ஸ்ரீவைகுண்டத்தில் பரமபதனாக இருந்த கோலத்தில் எம்பெருமான் இருக்கும்போது அவர் அமர சிங்காதனமாகவும் இருந்தது சேஷனே. இதைத்தான் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்றார்கள் பெரியோர்கள். இதில் 3ஆவதாக ஒரு வரி வருகிறது, நின்றால் மரவடியாம். இதை பற்றி நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எம்பெருமானோ 14 லோகங்களுக்கும் அதிபதி, சர்வேஸ்வரன், ஜெகநாதன். அவருக்கு இல்லாத வஜ்ர வைடூரியங்களா? முத்து, பவளம், கோமேதகம், புஷ்பராகம் என்ற நவரத்தினங்களையும் பதித்து தங்கத்தால் ஆன பாதுகைகளை அல்லவா எம்பெருமானின் திருப்பாதங்கள் அலங்கரிக்க வேண்டும்? இதென்ன மரவடி? பக்தர்களே, திரேதாயுகத்தில் எம்பெருமான் தசரத சக்கரவர்த்தியின் திருக்குமாரன் ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரித்த போது அவரது சிற்றன்னை கைகேயி தசரத மகாராஜாவிடம் 2 வரங்கள் கேட்டது நமக்கு தெரிந்த விஷயமே. ஒன்று பரதனுக்கு பட்டம், இன்னொன்று ராமன் மரவுரி தரித்து 14 வருடம் கானகம் செல்ல வேண்டும். இதில் மரவுரி என்பது என்ன தெரியுமா? ரிஷிகளும் சந்நியாசிகளும் அணிந்து கொள்ளும் ஒரு உடை. அந்த ரிஷிகள் தங்கள் கால்களுக்கு தோலாலான செருப்புகளோ தங்கத்தாலான பாதுகைகளோ அணிவதில்லை. தாங்கள் அணிந்திருக்கும் அந்த மரவுரிக்கு ஏற்றாற் போல மரத்தால் ஆன பாதுகளையே அணிவார்களாம். அதுவே மரவடி. ஸ்ரீராமன் மரவடி தரித்த போது அவர் அணிந்து கொள்ளும் அந்த பாதுகையும் மரவடியாகத்தானே இருக்க வேண்டும். அந்த மரவடியாகவே ஆதிசேஷன் மாறிவிட்டாராம். கைங்கரிய பரர் அல்லவா. பிரம்ம கடிகின பாதமோ என்று அன்னமையா வர்ணித்த அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களை தாங்கிக் கொண்டு கல்லும் முள்ளும் அந்த எம்பெருமானின் திருப்பாதங்களுக்கு தீம்பு செய்யாமல் இருக்க அந்த தாமரை மலர் போன்ற பாதங்களை தாங்கிக் கொண்டு சென்றாராம் ஆதிசேஷன். இதைத்தான் பெரியோர்கள் ஆதிசேஷனின் கைங்கரியங்களை பற்றி பேசும்போது நின்றால் மரவடியாம் என்று போற்றினார்கள். அடுத்த வரி, நீள்கடலுள் என்றும் புனையா மணிவிளக்காம். எம்பெருமான் சயனித்திருக்கும் போது தனது சிரசில் உள்ள மாணிக்க கற்களை ஒளி வீச செய்து பார்க்கடலையே ஒளிமயமாக்கினாராம்.
வர்ணனையை தொடர்கிறேன். இப்போது நாம் ஆதிசேஷனின் கைங்கரியங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? மாணிக்க கற்கள் விளக்காக மட்டும் பயன்படுவதில்லையாம், இன்னொரு கைங்கரியம் கூட செய்கிறதாம். அது என்னவென்று பார்ப்போமா? இது ஒரு வேடிக்கையான விஷயமாக கூட இருக்கலாம், ஆனால் அதில் கூட அர்த்தம் உள்ளது. எம்பெருமான் மாமாயன், அதோ கண்ணன், அந்த கண்ணன் தானே நமது சீனிவாச பெருமான். அவர் திருப்பார்கடலில் யோக நித்திரை செய்வது போல நமக்கு தோன்றுகிறதே தவிர அவர் உண்மையாக தூங்குவதில்லையாம். அவர் தூங்கினால் உலகமே தூங்கிவிடாதா? அவரது திருப்பாதங்களை மெல்ல பிடித்து கொண்டு இருக்கிறார்களாம் ஸ்ரீதேவி பூமிதேவி தாயார்கள். அவர்களோ அதிரூப சௌந்தரவதிகள். ஸ்ரீதேவி தாயார் ஹிரண்யவர்ணி, பொன்னே பெண்ணுரு கொண்டு வந்தது போல தோற்றமளிப்பவள். பூமிதேவி தாயாரோ சியாமளாங்கி, பச்சை பசேல் என்ற செடிகொடி மரங்களை தன்மீது தாங்கிக் கொண்டிருப்பவள். மரகத பச்சையும் நீலவண்ணமும் கலந்த கலவை. இந்த இரு தேவிகளின் சுந்தராங்க வடிவத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது எம்பெருமானின் ஆசையாம். ஆனால் திருவிழிகளை திறந்து நேராக பார்த்தால் தேவிகளுக்கு லஜ்ஜை, அதாவது வெட்கி தலை குனிந்து விடுவார்கள் அல்லவா? என்ன செய்வது என்று யோசிக்கிறாராம். அவரது உள்ள கிடக்கையை அறிந்து கொண்ட ஆதிசேஷன் தனது சிரசில் உள்ள மாணிக்க கற்களை அப்படியும் இப்படியுமாக அசைக்க, கண்ணாடி போன்ற அந்த மணிகளில் தேவிகளின் பிம்பம் தெரிய அதை பார்த்து ரசிக்கிறாராம் லீலா வினோதனான எம்பெருமான். ஆண்டாள் பிராட்டி வாசரமிட்டது போல மாமாயன் மாதவன் வைகுந்தன் அல்லவா பகவான். இப்படியாக எம்பெருமான் மனதை அறிந்து செயல்படுவாராம் கைங்கரியபரனான சேஷன். அந்த சேஷனை போன்றவர்தானே இதோ இந்த வாசுகி எனும் சர்ப்பமும். ஆகவேதான் இந்த வாகன சமயத்தில் அதுவும் தன்னுடைய கைங்கரியத்தை அழகாக செய்து கொண்டிருக்கிறதாம். ஸ்ரீமன் நாராயணஸ்ய ஜலத்ர சையோபகரண சேவனேன ஆஹ்லாதக ஆதிசேஷம் பஜாமி என்று நாமும் அந்த ஆதிசேஷனையும் இந்த சமயத்தில் ஒன்றாக நினைவு கூறுவோம். சேஷன் என்றாலே பணிவிடை செய்பவர் என்றுதான் நமக்கு தான் தெரியுமே. இன்னொரு விதம் அடுத்தது நான் சொல்லப் போவது படுக்கை. படுக்கையாக மாறி தனது மடியில் தாங்குகிறார் அல்லவா? தூய்மையான நல்ல பாம்பு இருக்கும் இடத்தில் தாழம்பு மனம் வீசுமாம். அந்த கம் என்ற வாசனை பகவானுக்கு இதமாக இருக்கிறதாம். திருவிளக்கு இல்லாத இடத்தில் இரவு நேரத்தில் படுக்கக்கூடாது என்று ஒரு சாஸ்திரம் உள்ளது. ஆகவேதான் தன்னுடைய தலையில் இருக்கும் அந்த நாகமணியின் ஒளியால் எம்பெருமான் சயனித்திருக்கும் அந்த இடத்தையே பிரகாசமாக்குகிறாராம். காற்றையே உணவாக உட்கொள்வதால் எங்கே தான் வேகமாக மூச்சு விட்டால் அது புயல் காற்று போல மாறி எம்பெருமானின் உறக்கத்துக்கு அபச்சாரமாய் இருக்குமோ என்று மெல்ல மெல்ல நிறுத்தி நிறுத்தி பிராணாயாமம் செய்வது போல மூச்சு விடுகிறாராம். ஆகவே அது எம்பெருமானை தூளியில் இட்டு ஆட்டுவது போல அசைந்து அசைந்து கொடுக்குமாம். எப்படி யசோதை பிராட்டி குழந்தை கண்ணனை மடியில் வைத்துக்கொண்டு தாலாட்டு பாடி தூங்க வைப்பது போல ஆதிசேஷன் தனது மடியில் எம்பெருமானை இருத்திக் கொண்டு உறங்க வைக்கிறார் என்று வருணிக்கிறார் பராசர பட்டர். பக்தர்களே, அந்த ஆதிசேஷனின் அவதாரமான இளைய பெருமான் லக்ஷ்மணரும் வனவாச காலத்தில் பஞ்சவடியில் இப்படித்தானே கண் இமைகளை மூடாமல் தமையன் ஸ்ரீராமன் உறங்குவதை கண்காணித்துக் கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஆதிசேஷன் பெரிய சேஷ வாகனமாக நேற்றிரவு கைங்கரியம் செய்ததையும் நாம் இந்த சமயத்தில் நினைவு கொள்வோம். ஆகவேதான் சகஸ்ர நாமத்தில் ஒரு திருநாமம் புஜகோத்தாயாய நமகா. இது ஆதிசேஷனாலேயே எம்பெருமானுக்கு ஏற்பட்டதாம். அதையும் நாம் இங்கு பார்க்கலாம். பார்க்கடையில் எம்பெருமான் ஆதிசேஷன் மீது சயனித்திருக்கிறார். அப்போது மதுகைடபர் என்கிற 2 அசுரர்களும் திருமாலை எதிர்த்து போர் புரிய வந்தார்களாம். பகவானோ யோக நித்திரையில் இருக்கிறார். ஆகவே அவர்கள் வருவதை இந்த ஆதிசேஷன் பார்த்து விட்டாராம். எம்பெருமானை எச்சரிக்க நினைத்தவர் பகவானின் தூக்கத்துக்கு இடையூறு செய்ய மனம் வரவில்லையாம். அதற்குள் அவர்கள் நெருங்கி வந்து விட்டார்கள். ஆகவே
ஆதிசேஷன் என்ன செய்தாராம் தெரியுமா? தனது வாயிலிருந்து நெருப்பை உமிழ்ந்து அந்த அரக்கர்களை எரித்து விடலாம் என்று தோன்றியதாம். ஆனால் கூடவே நமது எஜமானரான பகவானை கேட்காமல் இந்த காரியத்தை செய்யலாமா? அது உண்மையான தொண்டனுக்கு அழகில்லையே என்று தலை குனிந்து நின்றாராம் ஆதிசேஷன். எம்பெருமான் அவரை பின்பு சமாதானப்படுத்தியதாக புராணங்கள் கூறுகின்றன. புஜக என்றால் பாம்பு என்று பொருள், உத்தம் என்றால் தலைவன், எஜமானர் என்று பொருள். ஆகவே புஜகனான ஆதிசேஷனுக்கு தலைவரானதால் எம்பெருமான் புஜகோத்தாய நமக என்று போற்றப்படுகிறார். சகஸ்ர நாமத்தில் 195வது திருநாமம் இது. பக்தர்களே, அந்த ஆதிசேஷன் நம் போன்ற அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் பிரதிநிதி என்று வைத்துக் கொள்வோம். அந்த வகையில் எம்பெருமானுக்கு நம்மால் ஆதிசேஷனை போலவோ இல்ல இந்த வாசு எனும் சர்ப்பத்தை போலவோ கைங்கரியம் செய்ய முடியாமல் இருந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் திருமாலுக்கு கைங்கரிய பரர்களாகவே இருப்போம். எம்பெருமான் நமக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள அந்த உறவு சேஷி உறவு என்று ஆச்சாரியர்கள் கூறுவார்கள். ஆகவேதான் ஆண்டாள் பிராட்டியும் தன்னுடைய திருப்பாவை பாசுரத்தில் எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்றன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாமாச் செய்வோம் மற்றை நங் காமங்கள் மாற்று என்று அந்த எம்பெருமானையே வேண்டிக் கொண்டாளாம். எந்த வகையிலாவது எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும். அது இந்த ஆதிசேஷனைப் போலவோ இல்லை என்றால் வாசுகியைப் போலவோ நம்மால் செய்ய முடியாது. ஆகவேதான் நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அது கோவிந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டு இதோ இப்போது இந்த எம்பெருமானின் இந்த திவ்ய சௌந்தரியத்தை இதோ இந்த சின்ன சேஷ வாகனத்தில் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, அது ஒன்றுதான் இப்போதைக்கு நம்மால் செய்ய முடிந்த ஒரு கைங்கரியம். பக்தர்களே, அந்த கைங்கரியத்தையாவது நாம் செய்வோம். வினா வெங்கடேஷம் நனாதோ நனாதக சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி ஹரே வெங்கடேச பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேச பிரயச்ச பிரயச்ச என்று அந்த எம்பெருமானிடம் எங்களுக்கும் உன்னுடைய அந்த கைங்கரிய பலனை கொடு என்று அந்த எம்பெருமானை கைகூப்பி வேண்டுவோம். மங்களகரமான இந்த வேளை, இந்த சமயத்தில் நமது திருவேங்கடத்தை எம்பெருமானை பற்றிய சில விஷயங்களை கூட தெரிந்து கொள்ளலாம். ஆகமங்களில் 2 உண்டு. ஒன்று ஸ்ரீ வைகானச ஆகமம், இன்னொன்று ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச ஆகமம் விகனச முனி அருளி செய்தது. இந்த ஆகமப்படியே நமது திருமலையானுக்கு நித்திய பூஜைகளும் உற்சவங்களும் நடைபெறுவது தெரியும். அதேதான் இந்த ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் ஆலயத்திலும் நடைபெறுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தாரால் அவருடைய ஆதரவில் வந்த பிற்பாடு இந்த திருக்கோவிலில் அத்தனையும் ஸ்ரீ வைகானச ஆகமப்படியே நடைபெறுகின்றன. அதோ துவஜஸ்தம்பம். நேற்று இதே சமயத்தில் இந்த துவஜஸ்தம்பத்தில் அந்த கருடக் கொடி ஏற்றப்படுவதை துவஜாரோகண சமயத்தில் நாம் தரிசித்தோம் அல்லவா? இன்று அதற்குள் 2ஆம் நாள் வந்துவிட்டது. நேற்றிரவு பெரிய சேஷ வாகனத்தில் எம்பெருமான் எழுந்தருளினார். இதோ இன்று சின்ன சேஷ வாகனத்தில் இந்த அதிகாலையில் நாம் 2ஆம் நாள் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, நமது திருமலையில் ஸ்ரீ விகனச முனி எம்பெருமானின் திருவடிவத்தை 5 நிலைகளாக போற்றியுள்ளார். துருவமூர்த்தி, போகமூர்த்தி, கொலுவமூர்த்தி, உக்ரமூர்த்தி, உற்சவமூர்த்தி. இவைகளே பஞ்சபேரங்கள் என்று அழைப்பார்கள். முதலில் துருவமூர்த்தி. இவர்தான் மூலவர். ஆனந்த நிலையத்தின் உள்ளே சுயம்புவாக எழுந்தருளியுள்ளவர். சாலக்கிராம வடிவானவர். இவரை துருவபேரம் என்பார்கள். அடுத்து இருப்பவர் ஏகாந்த சேவையின் போது இரவில் பிரம்மா முதலான எல்லா தேவர்களும் வந்து இந்த மூலமூர்த்தியை வணங்குவாராம். அடுத்தவர் போக சீனிவாச மூர்த்தி. இவர் எப்போதும் மூலமூர்த்தியுடன் எழுந்தருளியிருப்பார். இவரை கௌத்துக பேரம் என்பார்கள். இவர் வெள்ளியால் ஆன எம்பெருமான்.
அடுத்து கொலுவு சீனிவாச மூர்த்தி. கொலுவு என்றால் ஆஸ்தானம் என்று பொருள். தினமும் தோமாலை சேவை ஆனதும் இவரை அந்த ஸ்தபன மண்டபத்தில் தங்க சிம்மாசனத்தில் எழுந்தருள பண்ணுவார்கள். இவர் முன்பாக அன்றைய பஞ்சாங்க விஷயங்கள், கோவில் வரவு செலவு, நித்திய அன்னதான நன்கொடை விவரங்கள், உற்சவ விஷயங்கள் இவற்றை விவரிப்பார்களாம். அர்ச்சக சுவாமி, ஆலய ஊழியர்கள் தவிர வேறு யாரும் இதில் கலந்து கொள்ள முடியாது. அடுத்து உக்ர சீனிவாச மூர்த்தி. இவரை ஸ்னபன பேரம் என்பார்கள். ஆரம்ப காலத்தில் இவரே உற்சவ மூர்த்தியாக இருந்தார். சூரிய ஒளி இவர் மீது படும்போது இவர் உக்கிரமாகி விடுவதால் சில கெடுதல்கள் நிகழ்ந்ததாம். ஆகவே வருடா வருடம் கார்த்திகை மாதம் கைசிக துவாதசி அன்று மட்டும் விடியற்காலை 3 மணி அளவில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார். முடிவாக உற்சவ மூர்த்தியான மலையப்ப சுவாமி அழகாக நெற்றியில் பதிக்கப்பட்ட திருச்சுட்டி கஸ்தூரி திலகம் திகழ காட்சி தருவார். இவரை உற்சவ பேரம் என்பார்கள். திருமலையில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களும் மலையப்ப சுவாமிக்கே நடைபெறுவது வழக்கம். நித்தியோற்சவம் முதற்கொண்டு அனைத்திலும் வீதிபுறப்பாடு வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் இவரே. மூலமூர்த்தியின் ஆன திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு பிரதிநிதி என்று இவரை சொல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட அதே 5 பேரங்களும் இதோ நமது இந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியின் ஆலயத்திலும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதோ திருவந்தி காப்பு என்று சொல்லும்படியாக கடைசி நிகழ்வுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, எம்பெருமானின் இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சின்னசேஷ வாகனத்தில் எம்பெருமானை நாம் தரிசித்து மகிழ்ந்தோம். அடுத்து இதோ எம்பெருமானுக்கு கும்பகாரத்தையும் மங்களகாரத்தையும் காட்டப்பட உள்ளது. அதையும் இப்போது நாம் தரிசித்து நமது இந்த உற்சவத்தை நிறைவு செய்யும் நிலைக்கு வந்திருக்கிறோம். கோவிந்தா 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 என்று அந்த கோவிந்தனை இருகரம் கூப்பி சேவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய சீனிவாசாய மங்களம் என்று நமது கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை சின்ன சேஷ வாகனத்தில் தரிசித்து இன்புற்றோம். இதோ எம்பெருமானுக்கு முடிவாக காட்டப்படும் கும்பகாரத்தி. கும்பத்தில் விளக்கேற்றி எம்பெருமானுக்கு வீதி உலா வந்த எம்பெருமானுக்கு திருஷ்டி கழிக்கும் வண்ணமாக இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தி. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட சீனிவாசனுக்கு நந்தன ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಲ ನಂದನ
శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.